அப்பமாகவே இருந்ததா? அல்ல, ஒரு நாள் அது உயிரானது. கிபி 750 இத்தாலி நாட்டின் லான்சியானோ நகரில் ஒரு மடாலயம், ஒரு துறவி. ஆனால் அவரது இதயத்தில் அமைதி இல்லை, சந்தேகம் மட்டும். இது உண்மையா? அப்பம் எப்படி என் ஆண்டவரின் உடலாக மாறும்? நான் ஜெபிக்கிறேன், ஆனால் என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. திருப்பலி தொடங்கியது. பலிபீடத்தின் மேல் அப்பமும் திராட்சை இரசமும். அந்த நொடியில் அவர் மனதுக்குள் ஒரே ஒரு வேண்டுகோள்: இயேசுவே, நீ உண்மை என்றால் எனக்கு ஒரு அடையாளம் கொடு. அப்பம் உயர்த்தப்பட்ட நொடி வானம் நின்றது, நேரம் உறைந்தது. அப்பம் மாம்சமாக மாறியது, இரசம் உண்மையான இரத்தமாக. அவரது கைகள் நடுங்கின, கண்கள் நம்ப மறுத்தன. ஆனால் இதயம் அறிந்தது, இது கனவு அல்ல, இது உயிர். செய்தி பரவியது. மக்கள் ஓடினார்கள். சிலர் அழுதார்கள், சிலர் முழங்காலில் விழுந்தார்கள், சிலர் பயத்தில் நடுங்கினார்கள். இது தேவனின் சக்தி, நாம் பாவிகள், இயேசு நம்மிடையே இருக்கிறார். அந்த துறவி முழங்காலில் விழுந்தார். மன்னியுங்கள் ஆண்டவரே, நான் உம்மை சந்தேகித்தேன். நூற்றாண்டுகள் கடந்தன, ஆனால் அந்த மாம்சம் அழியவில்லை, அந்த இரத்தம் சிதையவில்லை. அப்பம் அல்ல, அது உடல். நினைவு அல்ல, அது உயிர். இது கதை அல்ல, இது வரலாறு. இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார்.